சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் ஒருவர் இறந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரணத்தில் பல சந்தேகங்கள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தையும் திமுக அரசையும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விளாசினார். அவரது அறிக்கை: சென்னை சுளைமேடு வீரபாண்டி நகரில் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் தொட்டியில் தவறி விழுந்து பெண் ஒருவர் இறந்துவிட்டார். இந்த தொட்டியை சரியாக மூடாமல் மட்டப்பலகையை வைத்து மூடியிருந்ததாகவும், தெரியாமல் அதில் கால் வைத்த பெண் மட்டப்பலகை உடைந்து தவறி விழுந்து இறந்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் அது மழைநீர் வடிகால் தொட்டி அல்ல, வண்டல் தொட்டி என்று புதுவிதமான விளக்கத்தை அளித்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. மேலும் இறந்த பெண்ணின் வாய் மற்றும் கைகள் கட்டப்பட்டிருந்ததாகவும் கூறுகிறார்கள். பெண் புகைப்படங்களை பார்த்தால் அவரது துப்பட்டா கையில் சிக்கியிருப்பது போலதான் தெரிகிறதே தவிர கட்டப்பட்டது போல தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்புதான் பணிக்கு சென்ற பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் தேங்கியிருந்த தண்ணீரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தார். இப்போது மற்றும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். சென்னையில் 4 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் பணி நடக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர்களும் சென்னை மேயரும் ஆளுக்கு ஒரு தகவலை சொல்லி 4 ஆண்டுகளாக கதை விடுகின்றனர். எப்போது பணி முடியும் என்பது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு உயிர்பலி ஏற்படும் போதும் ஏதேதோ கதை சொல்லி மடைமாற்றுவதில்தான் திமுக குறியாக இருக்கிறதே தவிர தவறை ஒப்புக்கொண்டு தீர்வு ஏற்படுத்துவதில் அக்கறை இல்லை. கடும் கோடை காலத்திற்கு பின்னர் பெய்யும் மழை நீரை பூமி உறிஞ்சிவிடும். ஆனால் நாங்கள் செய்த மழைநீர் வடிகால் பணிகளால் தான் தண்ணீர் தேங்கவில்லை என்று ஸ்டிக்கர் ஒட்ட ஓடிவரும் திமுக அரசு அரைகுறை பணிகளால் ஏற்படும் அசம்பாவிதங்களுக்கு ஏன் பொறுப்பேற்பது இல்லை? இந்த லட்சணத்தில் சென்னை மழை குறித்து ஜெர்மனியிலிருந்து ஸ்டாலின் விசாரித்தார் என்று வெற்று விளம்பரம் வேறு. உயிரிழந்த பெண் குறித்த விவரங்களை கண்டறிந்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடங்களில் எல்லாம் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.